பனைமரத்தில் ஏறி நம்ம வந்து திரும்ப பதனி எடுக்க போகிறோம். அந்த வட்டி தோணுறேன் சுத்து மட்டுமே காது இதெல்லாம் பாருங்க. இது இருக்காச்சு. அடுத்து இன்னொரு பாலம் இருக்குது. போது அந்த அழுந்துட்டு பாருங்க. நான் போட்டுக்கிறேன் பானைங்கள சிப்பி சுண்ணாம்பு. கல் மாதிரி வந்துருச்சுடா. வெள்ளை வெள்ளையான்னு வருதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பதனி இறக்குற வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்திருக்காது. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனைமரத்தில் ஏறி நம்ம வந்து திரும்ப பதனி எடுக்க போகிறோம். அது இன்றைக்கி வந்து முதல் நாள் வந்து மேலே வந்து மட்டை வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாலை வந்து இடிக்கிற போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பதனி வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நிறைய பேர் வந்திருக்கோம் பாலை சுத்தம் பண்ணுறதுக்கு. என்னடா ஒழிக்கிற தக்காளி வந்திருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் மேலே ஏறிட்டு சுத்தம் பண்ணுற எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. போன இடம் வந்து ஆண் மரத்துலேருந்து எடுத்துருப்போம். அந்த இடத்துல பெண் மரம் நொங்கு காய்க்கிற மரத்துலேருந்து எடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டாக மேலே தக்காளி போயிட்டேன். மேலே போய் சுத்தம் பண்ணி விட்றேன். அடுத்து நாங்கள் பின்னாடியே போயிட்டு நாங்களும் மட்டாட்ட போகிறோம். எல்லோரும் கம்பு கட்டியிருக்கோம் கீழே நின்றுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலை நக்கிறதுக்கு திரும்ப புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா கனமான கம்பை போட்டு மரம் ஏறி ரொம்ப நாளாச்சுண்ணே. என்ன கட்டவா கைத்த நல்லா எட்டி கட்டு மேலே நல்லா இடிக்கிற அளவுக்கு. அப்புறம் வெட்டல் வாட்டமாக நினச்சி கட்டுறேன். நல்லா அவுந்துடாம ஆனால் விஷயம் வாட்ட வேண்டாப்புக்கு போட்டு வந்துருக்கு. எங்கேனாச்சும் வெட்டிடலாம்ல பாராடே. கட்டியா கைதான் பத்தலைன்னு நினைக்கிறேன். போய் லென்த்து பத்தலைடா. பிடிக்காதையோ இது அது பிடிக்கல. கட்டிட்டியாலே கட்டிட்டேன். ஏன்னா ஆடுது. அது ஆடாதீங்க. அப்படி மாதிரி வாங்க ஆடு பைக்கில் 3 பேர் உட்காந்துறோம் மேலே. உட்காந்துலாம். நான் அந்த கீழே போயிருவேன். அந்த கீழே போயிருவேன். வா ஏன் கீழே வர அந்த மட்டும் சுத்தம் பண்ணல. சுத்தம் மட்டுமே வந்து அதனாலே மேலே வந்துட்டான் மரத்தில். இப்போ வந்து என்ன பண்ணணுமோ பண்ண போகிறாரு. மட்டை வெட்டியாங்க. வா நல்லா ராட்டிக்கு கீழே இடஞ்சலாக இருக்குது நிறையா மட்டை. அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். வா ஏய் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் பக்கத்து மரத்தில் பிஞ்சு கிடக்கு. அந்த மரத்தில் எடுக்காரு. இந்த கருக்கு இந்த மரத்தில் பிஞ்சு கிடக்கு. இந்த கட்சி மழை வர போகுது வேட்டேன். மேலே உட்காந்து கொண்டிருக்கேன். மழை விழுகாது. என்னத்துக்கு நிறைய மரம் இருக்குது. இந்த இருக்கிற கொண்டாந்தண்டா இடுப்பை மாட்டி. நாங்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கோம். 2 பேர் 5 நேரம் கீழே உட்காந்துருக்காங்க. ஏய் ஆட்டில் 3 பேர் உட்காந்துருக்காரு மரத்தில். சரி நான் கீழே போவா. இன்னும் 2 பேர் உட்காரலாம். இப்படி ஆன்ல இருக்கு. இப்போ வந்து கயிறு கட்டிட்டு இருந்தோம்ல, அந்த கயிறில் வந்து தக்காளி ஊற்றி கீழே உள்ள மட்டை பூரா வெட்டுறேன் உட்காந்துக்கிட்டு. பாருங்க இந்த மாதிரி கீழே உள்ள எல்லா மட்டையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த புந்தா இருக்குது பார்த்தீங்கன்னா பாலை எடுக்க போகிறோம். இங்கே வேறு லெவலில் இருக்குது. இதை விட ஹைட்டு பண்ணையில் ஏறினோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணோம்டா. 1 hour சேலஞ்சு பார்த்தியா அந்த வீடியோ? ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஆரம்பத்தில் சேனல் ஓப்பன் பண்ணும்போது போட்டோம் அந்த வீடியோ தான். பார்த்தீங்கன்னா வந்து பாலையை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்து இந்த மாதிரி இது இருக்கும். அதை வந்து அறுத்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பாலையை வைக்க போகிறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே இருந்து அப்படியே வரணும். குடிமாலாம் விழுக மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு இஞ்சி கேப் போட்டு நாக்கணுமா. கம்பு சரியில்லை. நும்பாத நம்பலண்ணா. இது ஒடியாது அந்த சீக்கிரத்தில். ஒரு பாலை வந்து அமுக்குனா உடஞ்சி வச்சு நண்பர்களே. அது ரொம்ப லேசாக இருந்திருக்கு போல. வளையிற பற்றியா வாழையே வளையுது. எனக்கு பயந்து வருது. நீ ஒடிச்சு பிடிக்கணும். பாலை வளையுற வளையாதரா. வேறு மழை ஏற முடியாது.
பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் நச்சணும். இதை வச்சுனா 3 தடவை நக்கணுமா. அதே மாதிரி நாங்கள் 3 தடவை நக்கி போகிறோம். அதே மாதிரி இந்த குறும்பல் கேப்பில் தான் வந்து நக்கணும். அதுமாரி நச்சோம்னா உடச்சி போயிடும். சேட்டையை கொடுத்து அமுக்க கம்பு கீழே ஓட்டுருவாரு. ஒட்டிருச்சு இங்கே வேறு இங்கே ஒட்டிருச்சு. 3 தடவை அமுக்கிட்டேன் நண்பர்களே. இதே மாதிரி 3 தடவை அமுக்கி விட்டேன் நான். நண்பர்களே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாலை வந்து இந்த பாருங்க இது இருக்காச்சு. அடுத்து இன்னொரு பாலம் இருக்குது. இருக்கிற எல்லா பாலத்தையும் நான் நச்சு பார்க்க போகிறோம். அந்த எதாச்சும் ஒன்றாச்சும் கண்டிப்பாக வரும்ல, அதுக்காண்டி அடுத்து வந்து அதை ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு சரியா? தெரியல கீழே இருந்து போகணும்ல. ஃபஸ்ட்டே நீ மேலே போகிறடா. கீழே அடியில் போடு அடியில் போடு அடியில் போடு அடியில் போடு. எல்லாத்துலேயும் வரும்டா. எங்கே? அது வரும். அதை வச்சுக்க, அது பெருசாக இருந்தானே வரும். நான் ரொம்ப நச்சுன்னா உடஞ்சி வரும். மெதுவாக நக்கணும். அதே மாதிரி ரிலீஸ் ஆக மாட்டுது. முதல்ல அப்படி பண்ணி தான் உடஞ்சது அந்த பாலை. ஒவ்வொரு இன்ச்சு தான் கேப்பு. ரொம்ப மேலே கேப் ஏற்றி விட்றாத. நேருக்கு நேரம் பிடிக்காத, கிராஸ் அடிச்சு பிடி. அப்படி கிராஸ் அடிச்சு பிடிச்சி தான் வைக்கணும். ஒடிய போது பாலை ரொம்ப உன் டெம்பருக்கு ஏற்ற மாதிரி பாலை ஒடியாத மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக பிடிக்கணும். ரொம்ப கேப் இங்கே போட்டியா? இந்த குறும்பலை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் போடு. குறும்பல் மேலே நக்காத, அந்த கேப்லேயே போடணும். லைட்டாக ஐயோ உடச்சிட்டான்டா. உடச்சி இல்லை உடச்சியா? உடைக்கல. சரி உடச்சி போடாத. இருக்கிறது ஒரு மரத்தில் இருக்கிறது 4 பாலாயின்னு போதேன். அதே மாதிரி ஒரு இன்ச்சு கேப் போடு. அவ்வளோதான். லைட் சேட்டைக்கு அமுக்கணும்டா. பாலை ஒடிய எந்த லெவலில் வந்து ஒடியாமல் இருக்கும் அந்த லெவல் வரைக்கும் அமுக்கணும். கிராஸ் அடிச்சு அமைக்கி சைடாக பிடிக்காத. இன்னைக்கு வரலன்னா பாத நீ என்னைக்கு வராதுடா. முதுகில் அடிக்குதுடா. இந்த மலை அடிக்குது. அப்படி ஓடி கொடை பிடிக்க தெரியுதா? நண்பர்களே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. மேலே பாலை வந்து இடிக்கிட்டு இருக்கையிலே மழை வந்துருச்சு. கீழே இறங்கி உட்காந்துட்டு இருக்கான். அடியான மழை. நாங்கள் மரத்தில் நிற்கும் போதே மழை வந்துருச்சு. இறங்கி விடியான்னு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 3ஆவது நாள். ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே நச்சு விட்டு நேற்று ஒரு நாள் கேப் போட்டோம். அன்றைக்கி வந்து 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப மரத்தில் ஏறி அது எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க மேலே போய்ட்டு பார்க்கலாம். உண்மையிலே பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள். முதல் நாள் பாலை நச்சு விட்டுருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக சீ பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நக்க போகிறோம். முதல் நாள் நச்சு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்குறக்காண்டி சீ பார்க்க போகிறோம். முடிச்சு பார்த்துக்கோ. உண்மையிலே அதான் கீழே அடி போயிடுச்சு. இந்த கீழே ஊற்ற போதுரா. நல்லா சிரிச்சுட்ருவா. சிரிச்சுடு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா சொட்டு வந்துருச்சு. வெற்றின்னு சொல்ல முடியாது. பானையில் வர வரைக்கும் இதை கையில் எடுத்து காமிக்கிறேன். ஈரம் வர்றதை இந்த கையில் ஈரம் தெரியுதா? ஆனால் முதல் நாள் அப்படி ஆன் பண்ணல இறக்கும்போது அப்படியே வந்துச்சு முதல் நாளில். ஏன்னா முதல் நாள் நல்லா சீவனும் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் அழுத்தி சீ விட்டுருவோம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ் நாடி இறங்கிடுச்சுல. இதை வந்து நார் கட்டி ஓரளவுக்கு மேலே ரொம்ப கீழே தொங்காமல் மேலே இழுத்து இப்படி வைக்கணும். எல்லாத்தையும் சீவிடுவோமா? இது சீ பார்த்துட்டா இதெல்லாம் இடிக்கிடுவோம். ஒவ்வொரு பாலையாக இருக்காரு. வருவா இந்தா இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து 3 தடவை வந்து அமுக்கி விட்டுருந்தோம். இந்த தடவை வந்து 2 தடவை அமுக்கினா போதும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 தடவை தான் அமுக்கணும் ஒரு பாலையை. அருவா பார்த்துக்க. அருவா அவ்வளோ போடுவார். இல்லை இந்த இடத்துல மட்டும்தான் மீனை வந்து உடையக்கூடாது. சென்டரில் உடஞ்சா கூட இதோட சீவி விட்டு இதுலேருந்து 10 வரும். ஓகே, 2 இடம் சீவியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 பாலம் வந்து நச்சிருந்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா சீவிட்டு வருதா இல்லையா படிங்கிற பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீவி மட்டும்தான் இந்த பாலை வந்து இன்னோட வந்து நக்கிறேன் முடிஞ்சிச்சு.
நாளைக்கு வந்து சீவிர மட்டும்தான் வேலை, நாளைக்கு வந்து நக்கக்கூடாது. போய் நான் அமுக்கிட்டு போயிடுறேன். அவளை எதுக்கு மேலே முடிஞ்சு நக்கிற வேலை முடிஞ்சு. நக்கக்கூடாது. நாளைக்கு 2 நேரம் சீவி விடணும். காலையில் வந்து சீவி விடணும், அப்புறம் சாயந்தரம் ஒரு இடம் ஏறி சீவி விடணும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாலைகிட்ட வந்து சீவியாச்சு. சீவி லைட்டாக வந்துருச்சு எல்லாமே. இங்கே பாருங்க, அங்கிட்ட ஒரு பாலை இருக்குது, எல்லாமே சீவிட்டோம். அதே மாதிரி இந்த 2 புது பாலை வந்து புதுசாக வந்து நச்சிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாலை இருக்குது. அப்புறம் பின்னாடி பக்கம் ஒரு பாலை சீவியாச்சு. இந்த பாருங்க, இந்த இது ஒன்று, அது ஒன்று நாங்கள் கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மட்டையில். இது பார்த்தீங்கன்னா நச்சோடனே ரொம்ப கீழே நாடி வளைஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நார் உரிச்சு கட்டி வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு பார்ப்போம் இந்த அளவுக்கு வருதுன்னு. நண்பர்களே, பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4ஆவது நாள். இன்றைக்கி மேலே ஏறி சீவிட்டுறான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் சீவணும். இங்கே யாருங்க எந்த அளவுக்கு வேதனை வந்துருக்குன்னு நான் குடிச்சு பார்க்க போகிறேன். சரியா நீ பாருங்கடா, வேறு லெவலில் இருக்கு நண்பர்களே. எங்கே ஊற்றுட்டு பார்க்க முடியாது. நானே எடுத்து காமிச்சிடல. பார்க்க ஊற்றுது. ஐயோ நல்லா ஊற்ற போதியோ. அடிக்கிற விட்டுருமா? நீ இறக்கணும்ல. என்ன வந்து சீ விட்டுருமா? என்ன வந்து சீ விட்டுருமா? எப்படி பாலாஜி கட்டுவேன் இல்லை என்ன வந்து சீ விட வேண்டாம். சூப்பராகடா. நிறையா அது சேஃப். இவ்வளோ சுட்டு இவ்வளோ இருந்துச்சுடா ஃபஸ்ட்டு சீவும் போதே. ரொம்ப இறக்கணும் இருந்து போடு. இன்னும் சாயந்தரம் சீவணும். இப்போ சீவிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் இங்கே வந்துடும், அவங்க இறக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆவது நாள். காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரம் சீவி விடணும். ஒரு நேரம் சீவியாச்சு. இப்போ சாயந்தரமாக திரும்ப மேலே ஏறி திரும்ப சீவி விடணும். அப்போ தான் நிறையா வரும். பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலை சீவி பார்க்க போகிறோம். இதுலேயும் ரொம்ப குளோஸ் அப்போ கையில் பிடிச்சி காமிக்கவா? இது வரேன், கையில் பிடிச்சி காமிக்கிறேன். இந்த கையை பாருங்கள், தெரியுதா? ஈரா கையில் தெரியுதா? எவ்வளோதுக்கு வந்துருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக வந்து 15 வரும் நண்பர்களே. ஒரு 3 பாலை வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு பாலை மட்டும் கீரை நாடி வளர்ந்துருச்சு. இது எடுத்தே கட்டுறேன். தக்காளி சேர்க்குறேன். இது அடுத்தே கட்டுனேன். அறுத்து கட்டு, நீ சும்மா கட்டு. அந்த காசு நானும் பிடிச்சிக்கிறேன்னு அதான் போக மாட்டேன். என்ன சீவனம் வந்துருச்சா? சீவனம் வருது. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீவி விட்டு இறங்க போகிறோம். திரும்ப வந்து சாயந்தரம் வந்து சீவ போகிறோம். சீவிட்டு மறுநாள் 5ஆம் நாள், நாளைக்கு வந்து 5ஆம் நாள், நாளைக்கு வந்து பானை கட்டணும். சரி இறங்கில போகிறோம், அதான் சாயந்தரம் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாயந்தரம் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து எல்லாம் சீவிட்டோம். பார்த்திங்கன்னா சொட்டு பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 4 சொட்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏமா நிலை விடுவோம் பாருங்க. இப்போ தெரியுதா? அச்சோ எதில் வெற்றிகரமாக இன்றைக்கி 4ஆவது நாள் கடந்துருச்சு. முக்கால்வாசி தாண்டியாச்சு. நாளைக்கு வந்து பானை மட்டும் கட்டிட்டோம்னா எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இது விழுகிற சைடு. ஐயோ கீழே மை காட், போயிடுச்சு கீழே. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள். பானை கட்ட வந்திருக்கான். பானை வந்து எடுத்துக்கு வந்திருக்கான். இங்கே பாருங்க, நல்ல கட்டிட்டு ஏற்றுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து 4 பாலை நச்சதில் 2 பாலை வந்து உடஞ்சிருச்சு. ஒழுங்காக தான் நாம் இந்த 2 பாலை வந்து நல்லா இருக்குது. நீங்கள் பானை கட்ட போகிறோம். இந்த இது நண்பர்களே, இது வந்து சுண்ணாம்பு, சிப்பு சுண்ணாம்பு. இது போட்டால் தான் பதனி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன், பதனி விற்கிற கடையில். போதுமா? ஓகே, சீவியாச்சு. இந்த இடத்துல ஊர் நிற்கிது பாருங்க. இன்றைக்கி வந்து பானையை கட்டி வச்சுட்டு போகிறோம். சாயந்தரம் வந்து எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம். சீவையில் தான் பார்த்திங்கன்னா பதனி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கட்டி வச்சுட்டு போயிடுவோம். இப்போ திரும்ப சாயந்தரம் வந்து பார்த்துட்டு திரும்ப சாயந்தரம் சீவணும். பானை கட்டிடுவோமா? இந்தா இது இப்படி இது யார் காமிக்கிறேன். இந்த சரிதா? நல்லா இனிக்குது வேணே. நம்மளே சுண்ணாம்பு போட்டுக்கிறோம் பானைகளை. சிற்பி சுண்ணாம்பு போட்டு அந்த பதனி வரும்போது நல்லா அதோட சேர்த்து விட்டுன்னு அப்படி கலக்கி விட்டுறணும். பானைகளை கலக்கி விட்டு நம்ம கட்டிக்க போகிறோம். இன்னைக்கு போதுமா? போதும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா பானை வந்து நல்லா கட்டிட்டோம். யாருங்க லைட்டாக அந்த இடத்துல மட்டையில் ஒரு காடி போட்டு அதோட சேர்த்து வந்து கட்டியாச்சு. சாயந்தரம் வந்து பார்க்க போகிறோம். அங்கிட்ட ஒரு பாலை இருக்குது, அதை கட்டிட்டு போயிடுவோம். சாயந்தரம் வந்து எவ்வளோ இருக்குது பதனி வந்துருக்குன்னு பார்க்க போகிறோம்.
ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பானை கட்டிட்டு போனோம். இப்போ வந்து மேலே பானையில் வந்து பதனி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெடியாக வாட்டைங்கெல்லாம் கொண்டாந்துருக்கோம். இங்கே இருக்கான்னு வேறு தெரில. மேலே போய்ட்டு ஏறிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது. ஆர்வம் தாங்கலை. வெயிட் பார்ப்போம், மேலே போய் பார்க்குறேன் எவ்வளோ அதுக்கு வந்துருக்குன்னு. இப்போ வந்து தக்காளி இறப்பறேன், அதுக்கப்புறம் நானும் இறப்பறேன். எப்படி கொண்டு வருது? இதை நான் கொண்டு வரேன் இல்லைண்ணா. நீ வச்சுட்டு போ, அறுவடை மட்டும் கொண்டு போ. அந்த வாட்டுக்கு என்ன கொண்டு போ ஊற்றி விட்டுறது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அவுட்டு பார்க்க போகிறோம். ஆனால் இருக்கிற மாதிரி தெரியலையே. வாட்டை நம்பர் மாதம் உட்காந்துருக்கு. கொஞ்சம் உண்டு இருக்குடா. எடி குடிப்போம். என்ன பண்ணி அதை குடிப்போம். அந்த இங்கே காமி உள்ளுக்கு காமி உள்ளுக்கு தெரியுதா? அடியில் ஊற்றணும். கொஞ்சோண்டு கிடக்கு, இவ்வளோ அது ஒன்று கிடக்கு. ஒரு எவ்வளோ இருக்கு சுண்ணாம்பு நிறையா அந்த வெறும் சுண்ணாம்பாக வருது. ஐயே கல் மாதிரி வந்துருச்சுடா. வெள்ளையேன்னு வருதுடா. எவ்வளோ இருக்குன்னு வரீங்களே பாருங்க. அடியில் இருக்குது. வெயிதா எவ்வளோ இருக்குன்னு இல்லை. முதல் நாள் அப்படி வருதான்னு தெரியல. சுண்ணாம்பா இருக்கேடா. குடிச்சு பார்க்கவா? லைட்டாக குடி. இனிக்குது, ஆனால் சுண்ணாம்பு. ரொம்ப லேட்டாக கீழே விழுகுது. இது விழுகப்போ அந்த விழுந்துட்டு பாருங்க. நான் காலையில் போட்ட சுண்ணாம்பு கொஞ்சம் இருக்குது, அதனால் இப்போ போடல. காலையில் ரெண்டு வந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வீடியோ ரெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு 5 நாளில் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வெற்றி ஒரு வழியாக பாதி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். மிஷின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 6வது நாள் காலையில். நேற்று பார்த்திங்கன்னா சாயந்தரம் சீவி வச்சுட்டு போயிருந்தோம். இன்றைக்கி காலையில் வந்து எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி யாரும் வரல. மேலே ஏறிட்டு நம்ம நேற்று சாயந்தரம் சீவுனதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. என்னுள்ளே மரத்துக்கு மேலே வந்தாச்சு. இப்போ வந்து பானைகள்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, நேற்று சாயந்தரம் வந்து வச்சுட்டு போனது. இதுக்கு என்னன்னு தெரில. 1 கிலோ எடுத்து அவுத்தோம்னா பானை வந்து கீழே விழுந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அவுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. முறையிலே பாருங்கள், நமக்கு வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரில. நேற்று பார்த்திங்கன்னா இதே அளவு தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன்லாம் கொஞ்சம் கடையில் கிடக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பாலையில் மட்டும் வந்தது. மிச்சம் அந்த பாலையில் வந்து வரல. மொத்தம் நாங்கள் 4 பாலை வந்து எடுக்கணும். 4 பானையில் 2 வந்து எடுக்கும் போதே உடஞ்சிருச்சு, 3 வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த 2 இடிக்க வச்சுட்டோம். அதில் வந்து 2ல் பார்த்திங்கன்னா வரல. இது 1ல் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்துருச்சுங்க பாருங்கள். 6 நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ கொஞ்சோண்டு கிடச்சிருக்கு. இன்னும் போக பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நிறையா வரும். ஏன்னா இது இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இன்னையோட 6 நாள் தானே ஆகுது. இன்னும் 7-8 நாள் போணுச்சுன்னா இன்னும் இதோட வந்துன்னா 2 மடங்கு வரும். வந்து பிடிச்சி பார்க்க போகிறேன். ரொம்ப உண்மையிலே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்பா காலையில் ஃப்ரெஷ்ஷாக பதனி, அதுவும் நானே இறக்கி குடிக்கிறது வேறு லெவலில் இருக்குங்க நண்பர்களே. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து இறக்க தெரியாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இறக்கி நாங்களே குடிக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. மற்றெல்லாம் சீவி போட்டுட்டு கீழே வந்து கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து இன்னையோட பார்த்திங்கன்னா 6 நாள் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்ச முயற்சி வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருச்சு. போன இடம் பார்த்திங்கன்னா எதுவுமே வராததுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாச்சு வந்திருக்கு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்க பார்த்திங்கன்னா வந்து 15 குறையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு வீடியோ எடுத்து போகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா 6 நாள் தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிரும், பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம். இப்போ இதை வச்சு நாங்கள் அடுத்தடுத்து மரத்தில் ஏறி இதோட நாங்கள் டபுள் மடங்காக வந்து 10 இறக்குவோம். ஓகே, அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.